ஹலோ, இன்னைக்கு வந்து 20 ஜூலை. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பட்ஜெட் செஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. இப்போ வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து வாலட்டிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை வீக்லி பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து கரண்ட் வீக் இல்லைன்னா கரண்ட் மந்த் வந்து செல் பண்ணிவிட்டு அடுத்த வந்து வீக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து யூஸ்வலாக வந்து பை பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 லாட்டுக்கானது. ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து 24,500. ஸோ வந்து 25,000 அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணி வந்து கால் ஆப்ஷன், 500 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி வந்து புட் ஆப்ஷன். இது ரெண்டுத்தையும் வந்து ஆகஸ்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கான சேம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம பை பண்ணிட்டோம். இங்கே வந்து புட் ஆப்ஷன் 24,000 புட் ஆப்ஷனு, இங்கே வந்து 24,000 புட் ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே பை பண்ணியிருக்கோம், இங்கே செல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆகஸ்ட் வந்து செல், செப்டம்பர் வந்து பை. ஸோ இப்போது வந்து இதை வந்து நம்ம வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் எப்படி வந்து இந்த பே ஆஃப் கிராஃப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வாலட்டிலிட்டி வந்து 0% இருக்குது. நம்ம ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த ப்ராஃபிட் ஏரியா நோக்கி மேலே போகிறதால வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 496 காட்டுது. டார்கெட்டட் டேனா வந்து பர்டிகுலர் டே என்னைக்கு வந்து நம்ம இதை பார்க்குறோமோ, பே ஆஃப் கிராஃப் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்கும். எக்ஸ்பைரி டேட்ன்றது எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ வந்து 495 காட்டுது. ஒரு 5% வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சு. 10%னா வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2000 கிட்ட வருது. ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் 2 சைடும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் முடிஞ்ச அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஐடியா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நன்றி.